ரெண்டாவது சூப்பர் டூப்பர் யாரு அப்படின்னா துளாராசி. துளாராசிக்கு வந்து பாருங்களேன் 6ஆம் பாவத்துல வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறார். ரோக சனினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு நோய் வந்துருமோ அப்படின்னு நினைப்பாங்க. இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்படின்னா சுக்கிரன் வந்து ஆதிக்கம் பெற்ற ராசி, சனி உச்சமடையக்கூடிய ராசி, நிறைய நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு பகவான் பாக்கிய குருவா வராரு, நோயை நிவர்த்தி பண்ண போறாரு, எதிரிகளை காணாம போக வைக்க போறாரு. அதே மாதிரி ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இந்த உலகம் ஏத்துக்க போகுது, எல்லாருக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் மேம். சொல்லுங்க, இந்த 2025 தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்கும் மேம்? கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. இப்ப இந்த 2024 தமிழ் புத்தாண்டும் போது நம்மளுக்கு நிறைய பயம் இருந்துச்சு, குரோதி வருடம் அப்படின்றதுனால. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025 சித்திரை மாதம் 1 தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையா பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஸ்வாவசு வருடம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து பாருங்க பிரபவ அப்படின்னு தொடங்கி அட்சய அப்படின்றது வரைக்கும் 60 புத்தாண்டுகள் இருக்குதாமா செய்யுது. அதாவது 60 ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டுகளா இருக்குதான் செய்யுது. அந்த தமிழ் புத்தாண்டுகள் 60ல இப்ப விஸ்வாவசு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 39ஆம் ஆண்டு அப்படிம்பாங்க. இந்த விஸ்வாவசுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கந்தர்வ அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த விஸ்வாவசு வருடம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லி இருக்கு அப்படின்னாமா, முதல்ல மழை நல்ல தாராளமா பொழியும், பயந்துக்க வேண்டாம். போன வருஷம் மாதிரி பயங்கரமா வெள்ளோலாம் வராது. அதாவது இந்த மும்மாரி பொழியும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதாவது தேவையான அளவுக்கு நல்ல செழுமையான மழை அப்படின்றது இருக்கும். செழுமையான மழை இருக்கிறதுனால விவசாயம் நல்ல செழித்து ஓங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த மாடு கன்று இது எதுக்கும் குறைவு இருக்காது. அப்ப பாலுக்கு நம்மளுக்கு பஞ்சம் இருக்காது. பால் தயிர் நெய் இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் பஞ்சாங்கம் சொல்லுது. ஆனா ஒரு சில விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எது அப்படின்னா குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய வரும் அப்படின்றாங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா களவு நிறைய இருக்கும். குரோதி வருடத்திலே களவு நிறைய இருந்துச்சு. இந்த தமிழ் வருடம் பிறக்கிறதும் விஸ்வாவசு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா களவு அப்படின்றது நிறைய இருக்கும், திருடு நிறைய போகும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்றது நம்மளே முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி பாருங்கம்மா, இறை வழிபாடு அதிகம் ஆகணும் அப்படின்றது ஒரு விதி இருக்கு, நம்ம எல்லாருமே செய்யணும். இப்பயே வந்து பாருங்க முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமா ஆயிடுச்சு இல்லைங்களா? எம் சுவாமி குமரேசன் கதிரேசன் அவனோட வழிபாடு அதிகம் ஆயிடுச்சு. அது ரொம்ப நல்லது. ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே அந்த வேலுக்கு அப்படின்றது காக்கும் சக்தி அப்படின்றது இருக்குது தானம்மா. ஆக அந்த வேல் வழிபாடு முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாகி இருக்கு. அது ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டாதாம்மா எல்லாருக்குமே அமையும். கவலைப்பட வேண்டாம். ஆனா இறை வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். இப்போ முருகப்பெருமான வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டவங்க முருக வழிபாடை தொடர்ந்தாங்க அப்படின்னாலே பஞ்சம் ஏதும் இருக்காதுமா. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது பஞ்சம் இல்லாத வாழ்க்கையும் பட்னி இல்லாத வாழ்க்கையுமே சிறந்தது மேம். உண்மை. ஸோ அதுவே வந்து விவசாயம் செழித்தோங்கும் அப்படின்றதே மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல செய்தி. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பார்த்துடலாம் மேம். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் மேம்? கண்டிப்பாம்மா. இப்ப நம்ம இந்த 12 ராசியில ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பர் அப்படின்னு பார்த்தது ரிஷபம் இல்லைங்களா? 2வது சூப்பர் டூப்பர் யாரு அப்படின்னா துலா ராசி. துலாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். துலா ராசிக்கு வந்து பாருங்களேன் 6ஆம் பாவத்துல வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 6ஆம் பாவத்துல பயிற்சி ஆகக்கூடிய சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோக சனினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு நோய் வந்துருமோ அப்படின்னு நினைப்பாங்க. இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்ப நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க நோயினால அவஸ்தைப்பட்டவங்க, கடன்னால அவஸ்தைப்பட்டவங்க, துலாத்துக்கு வந்து இயற்கையாவே எதிரிகள் அப்படின்றது இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குமா. ஏன்னா நான் துலாம்னா நான் வந்து டைரக்டா பேசுவேன். நான் அறம் தத்துவ ராசி, அறம் சார்ந்த ராசி. எனக்கு வந்து யாராவது தப்பு செஞ்சா பிடிக்காது, நான் நேருக்கு நேர் பேசுவேன். அப்படியே நான் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். அந்த துலாத்துக்கு வந்து சிம்பிளே வந்து இது தானே, தராசு தானே. நான் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். என்னை சார்ந்து இருக்கவங்களும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். பயங்கரமாக பேசுவேன். காரணம் என்ன அப்படின்னா சுக்கிரன் வந்து ஆதிக்கம் பெற்ற ராசி, சனி உச்சமடையக்கூடிய ராசி.
சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னாலும் என் பேச்சு வந்து ரொம்ப அடமண்டா இருக்கும். நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு இப்போ எனக்கு அது பேச வராது. ஏன்னா நான் ரிஷபம், எனக்கு இயற்கையாவே அந்த ஆளுமை அப்படின்றது வராது. ஆனா துலாம் பேசுறதே வந்து பாருங்க ரொம்ப ரைட் ராயலா பேசுவாங்க. வெட்டு 1 துண்டு 4 துண்டு 2 கூட கிடையாது. அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு பகைவர்கள் அப்படின்றது ரொம்ப எளிதில் வருவாங்க. நான் பேசியே கெடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு நாக்குல சனி அப்படின்னு. அந்த மாதிரி பொதுவாக சனி உச்சம் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா பேசக்கூடிய வாதாடக்கூடிய திறமை அப்படின்றது இருக்கும். அதனால தான் வந்து பாருங்க நிறைய துளாராசி அன்பர்கள் நீதி அரசர்களாக இருப்பாங்க, அட்வொகேட்ஸாக இருப்பாங்க. பேசுறது நிறைய மிதுனமும் அட்வொகேட்ஸாக இருக்கும் பேச்சு திறமை. அந்த மாதிரி இந்த துளாராசிக்கு வந்து பாருங்க 6ஆம் பாவத்தில் வருது. அந்த மாதிரி எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்க சனியினோட ஒரு இது நிறைய நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு பகவான் பாக்கிய குருவா வராரு. அப்போ சனி வந்து பாருங்க ரோக சனி நம்மளுக்கு நோயை நிவர்த்தி பண்ண போறாரு, எதிரிகளை காணாமல் போக வைக்க போறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு கடனையும் அடைச்சிடுவார். எனக்கு பல 1000 கோடி கடன்க அவ்வளோலாம் அடையாது, ஓரளவுக்கு அடையும். புரியுதுங்களா? சுயஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் பாக்கிய குருவா வரக்கூடியவர் 9ஆம் பாவம் நிறைய பாக்கியங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு கேது 5-11. இந்த 5-11 ராகு 5ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறது அப்படின்றது, இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அப்படின்றது பிள்ளைங்க ரீதியான சில மனக்குழப்பங்கள் வரும். ஆனால் குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. கேது 11ஆம் பாவம். கேது 11ஆம் பாவம் அப்படின்றது என்னன்னா நம்மளுக்கு வெளிநாட்டு கரன்சிஸ் கையாளக்கூடிய யோகம். நிறைய துளாராசி அன்பர்கள் நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் அப்படின்றது கிடைக்கும். நம்மளுக்கு வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யறது, ட்ரேடிங் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறது, பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்புறது, நிறைய வந்து பாருங்க வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இப்படி நிறைய பாக்கியங்கள் இருக்குதாம்மா செய்யுது. ஆக நான் சொன்ன மாதிரி 2வது ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது துலாத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். சூப்பர், சூப்பர். அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரிஷபத்துக்கு அடுத்ததா வந்து துலாம் துலாம் ராசி நேர்களுக்கு வந்து நினைச்சது எல்லாமே கைகூடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான பலன்கள் கொடுத்துருக்கீங்க மேம். இவங்களுக்கு வந்து என்னதான் நம்ம வந்து ரொம்ப நல்லா இருந்தாலுமே வந்து கடவுள் வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இவங்க வந்து எந்த கடவுளை வழிபட்டா இன்னும் சிறப்பானதா அமையும் மேம்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி துலாமில் வந்து சனி உச்சம் அப்படின்னும் போது இவங்க பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அதிக நற்பலன்களை கொடுக்குமா. காரணம் என்ன அப்படின்னா ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான். அதுக்கும் மேலே சனி நிறைஞ்ச சிவபக்தர். சனியினோட தாயார் சாயா பிரத்யூஷா அவளும் நிறைஞ்ச சிவபக்தை. அப்போ யாரோட தலை மேலே ஈசனோட ஒரு கை ஆசிர்வாதத்துக்கு இருக்கோ அவங்கள சனி மண்டிட்டு வணங்கி போவா அப்படின்றது ஐதீகம். அப்போ ஒரு எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா சிவ வழிபாடு. திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கவங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம். இப்போ நிறைய பேர் திருவண்ணாமலை எந்த நாளில் போனால் விசேஷம், ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் இருக்க தான் செய்து, அது இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் திருவண்ணாமலை என்னைக்கு நீ போனாலும் நவகிரகங்கள் 9 கோள்களும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவறத, ஃப்ரெண்ட்ஸ் ஆவறத நம்ம பார்க்க முடியும். இது வந்து பாருங்க நடைமுறையில் நாங்கள் பார்த்த விஷயம். அப்போ சிவ வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு, அதே மாதிரி அதி உன்னதமான வழிபாடு. திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கவங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம். அது பௌர்ணமி அப்போ தான் போகணும் அப்படின்றது இல்லை. அமாவாசை அன்னைக்கு போனால் அதீத ஞானம் பிறக்கும், அதீத தெய்வீக சக்தி வரும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்க தான் செய்து, அது வந்து மனுஷங்களுக்கு தெரியாத விஷயம், சூக்ஷ்மமான விஷயம் அப்படின்லாம். ஆக அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில், அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம். புராதன கோயில் அப்படின்னா இன்னும் விசேஷம். இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில், அப்போ அங்கே வந்து லிங்கம் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க, வழிபாடு பண்ணலாமா, அந்த சிவனுக்கு வந்து ஒரு அதீத தெய்வீக தன்மை இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். சிவலிங்கம் சிதிலமே ஆயிருந்தா கூட, 2ஆ உடைஞ்சிருந்தா கூட அந்த சிவலிங்கத்தை நம்ம தாராளமாக வழிபாடு பண்ணலாம். அதுக்கு மகத்துவம் குறையவே குறையாது. பொதுவாக ஒரு சிற்பம் இருக்குது அப்படின்னா இவ்வளோண்டு வந்து அடிபட்டு ஒரு விரல் வந்து நெகம் உடஞ்சிருந்தா கூட அந்த சிற்பத்தை வழிபாடு பண்ணக்கூடாது இல்லைங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு தாத்பரியம் இருக்குது. ஆனால் சிவனுக்கு மட்டும் அந்த தாத்பரியமே கிடையாது. நீ எப்படி சிதிலமாயிருந்தாலும் சிவலிங்கம் அப்படின்னாலே அதுக்கு உன்னதமான பலன் இருக்குது. அப்போ இவங்க எந்த ஈசனாலும் வழிபாடு பண்ணலாமா? சோமவாரம் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது விசேஷம். திங்கக்கிழமை தோறும் முடியல அப்படின்னாலும் என்னைக்குனாலும் நீ வழிபாடு பண்ணு, அதுக்கான பலன் கண்டிப்பாக வந்தே தீரும். சூப்பர் மேம், சூப்பர். அதாவது துலாம் ராசிக்காரங்கள் வந்து சிவ வழிபாடை பிடிச்சாங்க போதும் அவங்களோட லைஃப் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க மேம். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.